வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். கத்தாரில் பண மோசடி செய்ததற்காக 8 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கத்தார் பொதுப்பணித்துறை ஆணையமான அஷ்கலின் மூத்த அதிகாரி உட்பட 8 பேர் கொண்ட குழுவானது பண மோசடி மற்றும் பொது அலுவலகத்தில் சுரண்டலில் ஈடுபட்ட குற்றங்களுக்காக விசாரணைகள் முடிக்கப்பட்ட பின்னர் தகுதியான குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். லஞ்சம், பொது நிதியை வேண்டுமென்றே சேதப்படுத்துதல் மற்றும் பொது அலுவலகத்தில் சுரண்டலில் ஈடுபட்டு பண மோசடி செய்ததற்காக அஷ்கலின் மூத்த அதிகாரி ஆகிய கத்தார் நாட்டைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர், எகிப்து நாட்டைச் சேர்ந்த 5 பிரதிவாதிகள், ஈராக் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் மற்றும் பாகிஸ்தான் நாட்டவர் ஒருவர் ஆகிய 8 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் தகுதியான குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பப்ளிக் ப்ராசிக்யூஷன் ஆனது வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அல்வக்ரா ஹெல்த் சென்டரில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகளின் காரணமாக 18 ஜூலை 2024 முதல் 15 ஆகஸ்ட் 2024 வரை சில சேவைகளானது தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற சுகாதார மையங்களில் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. த பெனின்சுலா பத்திரிகையின் அறிக்கையின்படி அல்வக்ரா சுகாதார மையத்தின் சில கிளினிக்குகள் மற்றும் சேவைகளானது பராமரிப்பு பணிகளுக்கு வழிவகுக்கும் வகையில் தோஹாவில் உள்ள மற்ற சுகாதார மையங்களுக்கு மாற்றப்படும் என்று கத்தார் ஆரம்ப சுகாதார கழகமான PHCC அறிவித்துள்ளது. இந்த கிளினிக்குகள் மற்றும் சேவைகளின் இடமாற்றமானது 3 கட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 18 ஜூலை 2024 முதல் 28 ஜூலை 2024 வரை அல் மஷாப் மற்றும் விமான நிலைய சுகாதார மையங்களில் பல் மருத்துவ சேவைகளானது வழங்கப்பட உள்ளது. ஹெல்த் கார்டு பதிவு சேவைகள் விமான நிலையம், ரவ்தத் அல் கைல் மற்றும் அல் துமாமா சுகாதார மையங்களில் வழங்கப்பட உள்ளது. இரண்டாவது கட்டமாக 28 ஜூலை 2024 முதல் 6 ஆகஸ்ட் 2024 வரை ஆப்டோமெட்ரி மற்றும் ஆப்தல்மாலஜி மருத்துவ சேவைகளானது அல் மஷாப் மற்றும் விமான நிலைய சுகாதார மையங்களுக்கு மாற்றிவிடப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மூன்றாவது கட்டமாக 6 ஆகஸ்ட் 2024 முதல் 15 ஆகஸ்ட் 2024 வரை வெல் பேபி சேவைகளானது அல் மஷாப் சுகாதார மையத்திற்கு மாற்றிவிடப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அல் மஷாப் விமான நிலையம், ரவ்தத் அல் கைல் மற்றும் அல் துமாமா சுகாதார மையங்களில் பார்மசி, ரேடியாலஜி மற்றும் பனாரமா சேவைகள் கிடைக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அல்ட்ராசவுண்ட் சேவைகள் சவுத் அல்வக்ரா சுகாதார மையத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மார்பக மற்றும் குடல் புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியக்கூடிய சேவைகள் ரவ்தத் அல் கைல் சுகாதார மையத்தில் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கத்தாரில் வருகின்ற 19 ஜூலை 2024 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் 11 மணி வரையிலும் மெசயீதில் உள்ள அம்வாஜ் MGV2 முகாமில் இந்தியன் எம்பசியானது இந்தியன் கம்யூனிட்டி பெனவலன்ட் ஃபோரத்துடன் இணைந்து நடத்தும் சிறப்பு தூதரக முகாமானது நடைபெற உள்ளது. மேலும் தகவலை பெற திரையில் காட்டப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளலாம். கத்தாரில் 29 ஜூலை 2024 வரை வெப்பமான மற்றும் வறண்ட காற்று, தூசி நிறைந்த சூழலானது எதிர்பார்க்கப்படுகின்றது. கத்தார் கேலண்டர் ஹவுஸ் ஆனது 14 ஜூலை 2024 அன்று கத்தாரில் சிமூம் விண்ட்ஸ் தொடங்குவதாக அறிவித்திருந்தது. அரேபிய தீபகற்பத்தின் பெரும் பகுதியை பாதிக்கும் இந்த வானிலையானது வெப்பமான, தீவிரமான மற்றும் வறண்ட காற்றை கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தது. இந்த காலநிலையானது மணலை கிளறி தூசி நிறைந்த காற்றினை ஏற்படுத்துவதாகவும் அறிவித்திருந்தது. காற்று மற்றும் தூசியானது பல பகுதிகளில் பார்வை தெரிவு நிலையை கடினமாக்கலாம் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தது. மேலும் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அறிவித்திருந்தது. இந்த சிமூம் விண்ட்ஸ் காலநிலையானது 29 ஜூலை 2024 வரை நீடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தது.
கத்தார் வானிலை ஆய்வு திணைக்களத்தின் சமீபத்திய வானிலை முன்னறிவிப்பின் அடிப்படையில் வலுவான வடமேற்கு காற்று கத்தாரின் கரையோரங்களிலும் கடலோர பகுதிகளிலும் பாதிப்புகளை உருவாக்கும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் திணைக்களத்தின் அறிவிப்பின்படி ஜூலை 18 முதல் ஜூலை 19 வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த வானிலையின் காரணமாக கத்தாரின் சில பகுதிகளில் தூசி காற்று எழக்கூடும் என்றும் கடலில் அலைகள் 3 முதல் 5 அடி வரை உயரலாம் என்றும் இது பெரும்பாலும் 7 அடி வரை எழக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தது. இந்த அறிவிப்பு குறித்து திணைக்களத்தால் மேலும் எச்சரிக்கைகள் எதுவும் வெளியிடப்படவில்லை. கத்தாரிற்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. தினசரி கத்தார் தகவல்கள் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.